ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய கீழ்ப்படியாமை என்பது ஆதாமின் கீழ்ப்படியாமை. அது முழு மனிதர்களையும் பாவத்துக்குள் உட்படுத்துகிறது. ஒருவருடைய கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல். அது நம்மை நீதிமான்களாக்குகிறது. கீழ்ப்படிந்த யோனாவின் பிரசங்கம் நினிவே கவிழ்க்கப்படாத இடத்தில் மாற்றத்தை, இரக்கத்தை கொண்டு வந்தது. மனம் திரும்பி மாற்றப்பட்டவர்களை தேவன் ஆக்கினைக்குள் கொண்டு போக முடியாது. நினிவே கவிழ்க்கப்படாதபடி நினிவேயர் தங்களை காத்துக் கொண்டார்கள். இந்த சம்பவம் யோனாவுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கினது. தேவன் நினிவே ஜனங்களுக்கு இறங்கின இடத்தில் யோனாவுக்கு அந்த இரக்கம் இல்லாதபடி கடும் கோபம் கொண்டதாக நாம் காண்கிறோம். நினிவே கவிழ்க்கப்படவில்லை என்பது தேவனுடைய நியாயமும் நீதியுமாக இருக்கிறது. தேவனுடைய நியாயத்தையும் நீதியையும் அறியாத யோனா கடும் கோபம் கொள்ளுகிறான். இந்த கடும் கோபத்திலே என்ன நியாயம், என்ன நீதி இருக்கிறது? நினிவே ஜனங்கள் மேல் தேவன் பாராட்டின இரக்கம் தேவனுடைய குணசீலங்களோடு இணைகிறது. அதை 5 பக்கமாக யோனா வெளிப்படுத்துகிறார். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். இந்த அறிவு யோனாவுக்கு இருந்தாலும் இந்த அறிவிலே அன்பு வெளிப்படவில்லை. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு தேவனை அறிந்த யோனாவுக்கு அன்பு இல்லை. பயபக்தி யோனாவுக்கு இருந்தாலும் குணசீலம் என்ற அன்பின் தன்மை இல்லை. குணசீலம் என்பது கோபத்துக்கு எதிரானது.